Hello guys, welcome back to the travel vlog. நம்ம ஏற்கனவே 2 எபிசோடு போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம எந்த மாலுக்கு வந்திருக்கோம்னாக்கா ஸ்டார் அவென்யூ. இது ஷாலம் U5ல இருக்கிற ஒரு மால். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் இந்த ஒரு மால் மட்டும்தான் இருக்குது. 2015 டிசம்பர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த மாலையும் கோஸ்ட் மால் சொல்லிட்டு நம்ம உழுக்கு பார்ப்போம். அவனோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். செவன் கீழே தான் நிறைய கடை இருக்குது. மேலே பார்த்தேன் அவ்வளோ ஷட்டர் மூடி கிடக்கு. தெரியுதா? மேலே பாருங்க ஃபுல்லாக ஷட்டர் மூடி கிடக்கு. இது வந்து ஒரு என்எஸ்கே இருக்குது பேசுங்க. துணி எப்படி போட்டு வைக்கிறாங்க அதில் செகண்ட் ஹேண்ட் துணி போல இருக்கு. ஸோ கீழே அவ்வளோதான். நம்ம மேலே பார்ப்போம். இங்கேயும் ஒரு வெட்டிங் ஹால் இருக்குது. அமாண்டா வெட்டிங் ஹால். இது கொஞ்சம் ராயலாக இருக்க மாதிரி இல்லை. சார்ட்லாம் அப்படியே பெயிண்ட்லாம் அப்படி அடிச்சு வச்சுருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது உள்ளுக்கு தான் போய் பார்க்கணும். வெளியே வந்து இது மாதிரி தான் வச்சுருக்காங்க. வெள்ளி 15,000 300 பேர்த்துக்கு 5,000 தான் கைஸ். நம்ம தமிழகம் கல்யாணத்தில் மட்டும் ஏன் கைஸ் 300 பேர்த்துக்குலாம் 20,000 30,000 போட்டிருக்காங்க. நான் எங்கேயும் இந்த வியூ ஜோக்காக இருக்குது பாரு. ஆக்சுவலாக இந்த மால் வந்து அந்த அளவுக்கு ஆளுங்க என்ன சொல்கிறது, நிறையா கடை இங்கே இல்லை, நிறையா ஷாப்லாம் இங்கே இல்லை. பட் ஆனால் இந்த மால் வந்து ஸ்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கா மக்கள் இங்கே இந்த 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 ஏரியாவில் இருக்கிற அந்த ஹவுசிங்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த ஒரு மால் மட்டும் தான் இருக்குது. இதை தவிர்த்து போகணுன்னாக்கா இங்கேருந்து அவங்க மினிமம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஆமாம். அது இதுதான் வந்து ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதனால அவங்க இந்த மால் தான் சூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மால் சர்வைவ் பண்ணுது. மற்றபடி இந்த மாலில் ஹேப்பனிங்காக என்ன இருக்குங்கிறாக்கா ஒன்றுமே இல்லை. இன்னும் கூகுளில் போட்டிருக்கேன், நம்ம கூடவே பார்ப்போம். பாருங்கள், எல்லா கடையும் மூடி தான் இருக்குது. இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாமூலாக இப்படி போயிட்டு அப்புறம் எங்கே வந்து பார்ப்போம். உள்ளுக்கு பிள்ளைங்களாம் ஜிம்னாஸ்டிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வச்சுருக்காங்களே, அழுக்காயிடாது. அப்படியே வெளியே வச்சுருக்காங்களே அக்கா. ஓ, இது அப்படியே திரும்பி அந்த ஈவென்ட் ஹாலுக்கிட்டே வந்துடுச்சு. இப்போ நம்ம இருக்கிறது ரெண்டாவது ஃப்ளோர். அப்போ முதல்ல இருந்தது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை, அப்போ அது 1வது ஃப்ளோர். அதுக்கு கீழே இன்னொரு ஃப்ளோர் இல்லை, பக்கிங்களோட தான் இருக்குது. ஸோ இங்கே ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஆரம்பிக்குது. பாருங்க ஸ்பில்லிங்லாம் ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த ஃப்ளோர் அப்புறம் தான் கைஸ் இப்போ ரவுண்ட் அடித்தேன். சில பையங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த ஃப்ளோர் முடிஞ்சு மேலே போகுது. நம்ம போயிட்டு மேலே பார்ப்போம்.
இந்தியாவில் இருக்கு. இதெல்லாம் ஜப்பான். என்ன கடை இது? இந்த காப்பு மட்டும் போய் யூஸ்ட் ஜாமா போல இருக்கு guys. தெரியல யூஸ்ட் ஜாமாவா இல்லை ஒரிஜினல் ஜாமாவும் தெரியல. ஆனால் நான் ஃபுல்லாகவே ஜப்பான் சம்மந்தப்பட்ட ஜாமாவாக இருக்கு. எல்லாமே வந்து ஜப்பான் சம்மந்தப்பட்ட ஜாமான். இது நெத்தியில் ஒட்டுவாங்க பேய் இருந்தாக்கா அது மாதிரி பெருசாக இருக்கு. செகண்ட் என்னங்க பாருங்க ஸ்ட்ரிங் பிரிஞ்சிருக்கு. இந்த குன்ஃபு ஹாஸ்டல்லாம் 2 பேர் உட்காந்து வாச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அந்த கிராமத்தில் 3 பேர் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி இருக்காது. ஓ டென்னிஸ் பேக்கோ வேற மாதிரி இருக்கு. இவ்வளோ புதுசாக இருக்கும். ஒரு ஆளே உள்ள உட்காந்து வச்சிடலாம். ஓ 30 தான் போட்டிருக்கோம். யூஸ்டு ஜாமான் தான் கேஸ். கன்ஃபார்ம் யூஸ்டு ஜாமான் இன்னும் ஆசை கேஸ். ஒரு டெலஸ்கோப் வாங்கி வீட்டுக்கு வெளியே வச்சு ரயில் அதே ராத்திரி பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு. எங்கே இருக்கு 200 போட்டுருக்கோம். பார்க்க முடியுதா? ஒன்றுமே தெரியல. ஆனால் கண் வலிக்குது. தெரியுதா? லைட்டு தான் தெரியுது. ஆனால் இது டெலஸ்கோப்பா? இது என்னன்னு தெரியலையே. டெலஸ்கோப் நான் இதுவும் இதுவும் 200. இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வெளியே பார்த்துட்டு இருக்கோம். நல்லாயிருக்கும். இது ஒரு டெலஸ்கோப் தான். இது 40 போட்டு சும்மா எதாச்சும் வாங்கி ட்ரை பண்ணிருக்கேன். 70 தான். இந்த மாதிரி வாங்கி பார்த்துக்கோங்க. பாருங்க 50 தான். எதுக்கு போயிட்டு வர கூட வாங்கி பார்த்துக்கிட்டு சும்மா ட்ரைனிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி வாங்கி பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. உடையாமல் நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி தான். நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லைக் இது என்ன பண்டல் சொல்லுவாங்க. அது என்ன யூஸ்ட் ஜாமா இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதனால் எனக்கு எதை பார்த்தாலும் புதுசாக இருக்குது. கிரிக்கெட் விளாடுவேன். ஆனால் இது ரவுண்டர்ஸ் கட்டு. கிரிக்கெட் கட்ட இருந்தாலும் பரவாயில்ல. வாங்கிட்டு போவோம். எல்லாமே இந்த பேஸ்பாலோட தான் இருக்குது. கரெக்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸு. இதுவும் எனக்கு வாங்கி ஓட்டணும் ஆசை. ஆனால் அது பயமாக இருக்கும். கீழே கண்டிப்பாக வந்துடும். எனக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணணும். பேர் பாருங்க. இந்த பேர் எங்கே போடலாம். இங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணும். சின்ன பில்டிங் த்ரெட்மில் இருக்குது. இன்னும் இந்த சைனீஸோட இந்த மாதிரி ஜாமான் ப்ரைஸ். எனக்கு இந்த மாதிரி ஜாமான் பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் புதுசு தான் போடுறது கைஸ். புதுசு தான். பிளாஸ்டிக்கில் இருக்குது. இல்லை பேக்கிங் வச்சுருக்காமல் தள்ளி. இதே பாருங்க காஃபி 3 வெள்ளி. காஃபியோட அந்த மங்கு. எனக்கு இந்த மாதிரி ஜாமான்லாம் வச்சு யூஸ் பண்ண ஆசை. நல்லாயிருக்கும்.
யூனியன் வருது. இது இந்த மெக்சிகன் சைட்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மரத்துலேயே இருக்கும். ஆனால் வெயிட்டாக இருக்குது கைஸ். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 20 அடி தான் போட்டிருக்கோம். தாத்தா க்யூட்டாக இருக்குது. ட்ரெயின் பாருங்க. தோமஸ் எக்ஸ்பிரஸ் தானே, தோமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் யூஸ்டு தான். அவனுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சுருக்காங்க. பட் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஓகே தான். இது வந்து அந்த காலத்து என்ன இது கல்குலேட்டரா? நானும் தரல. பிடிக்கிறது சின்ன பிள்ளைங்க பொம்மை. பாருங்க, பிங்காங் 50 போட்டிருக்காங்க. மினி த பூ, மினி. ஆக்சுவலாக இந்த கடை தோக்கா இருக்கு. நம்ம பண்ண ஒரு 3 எபிசோடில் 3ஆவது எபிசோடு இது. ஆக்சுவலாக நான் ஒரு கடைக்குள்ளே போயிட்டு நான் பார்த்துருக்க கடை தான் ஃபர்ஸ்ட் கடை. ஏன்னா அந்த கடை எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் தி ஷாப். நீங்கள் இந்த மூலம் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த கடை செக் பண்ணி பாருங்கள். சைனீஸில் இருக்க டெக்கரேஷன் போட்டாங்க. ஆக்சுவலாக கைஸ், நான் ஒரு மேட்ரு சொல்லணும். நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையான்னு தெரியல. சரி, இந்த மலேஷியன்ஸ்லாம் இதோ பாருங்க, கீழே பிள்ளைங்களாம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஜிம்னாஸ்டிக் தான். ஆக்சுவலாக இட்ஸ் ஃபார் மலேஷியன்ஸு. நீங்கள் அரிய டெக்கரேஷன் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் இருக்குமா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி வரும். தீபாவளி ஒரு 1 வீக் போடுவாங்க. 1 வீக் ப்ளஸ் 2 வீக்ஸ் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வரும். கிறிஸ்மஸ் ஒரு 2 வீக்ஸு, அது ஒரு 2-3 வீக்ஸ் போடுவாங்க. அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே மற்ற எல்லா ஃபெஸ்டிவலுக்கு அப்பையும் அது முடிஞ்சோடனே எடுத்துருவாங்க. கிட்ட வரும்போது தான் போடுவாங்க. ஆனால் அந்த சைனீஸ் நியூ இயர் மட்டும் கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே 2-3 டேஸ்லேயே அந்த இதை எடுத்துகிட்டு அதோட போட்டுருவாங்க. சைனீஸ் நியூ இயர்க்கு போட்டிருப்பாங்க. அது 1 மாதம் கூட வரைக்கும் இருக்கும். இந்த நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா கூட தெரியும். மற்ற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் கொஞ்ச நாள் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் சைனீஸ் நியூ இயர் தான் மட்டும் இன்னும் அது இருக்கும். இன்னும் 1 மாதம் இங்கே வர்றதுக்கு அதுக்கு ஜோடிச்சிருவாங்க. அது யானே சத்தியமாக எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். ஏன்னா மெஜாரிட்டி அவங்க இருக்கிறதுனால அந்த மாலில் மெஜாரிட்டி மேபி அந்த மால் அந்த ஓனர் அவங்களால வந்து அந்த மாலோட ஓனர் அவங்களா இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி செய்கிறாங்களா, இல்லை எதனால செய்கிறாங்க? ஒய்? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு கேள்வியும் இருக்குது. இது கொஞ்சம் சென்சிட்டிவான கேள்வி, பட் இருந்தாலும் நான் கேட்குறேன். இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூறாக வச்சுருப்பாங்க. அப்புறம் சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தோ சாமி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா சின்ன சாமி ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு டெம்பிள் கோயில் மாதிரி செஞ்சு வச்சு சாமி கூப்பிடுவாங்க. எந்த அப்பார்ட்மெண்ட்டில் தமிழவங்க சாமி வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா சொல்லுங்கள். ஏன்னா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நானும் எத்தனையோ அப்பார்ட்மெண்ட்லாம் போயிருக்கேன், கூட்ட வீட்டுக்குலாம் போயிருக்கேன்.
ஆனால் சீனசாமி வச்சு நான் பார்த்துருக்கேன், சூறாவு இருக்கும் பார்த்துருக்கேன். பட் ஆனால் தமிழக சாமி நான் பார்த்தது இல்லை. ஏன் ஒய் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். மேலே போங்க ஓடுது. பேருங்க மணி 8:30 தான் சார் கைஸ் ஆகுது. மாலை போயிருங்க. என்னமோ மாலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் ஆன மாதிரி இருக்குது மாலுக்குள்ளே. ஆனால் வெளியெல்லாம் காடிலாம் போயிட்டு எப்படி சொல்கிறது க்ரௌடாக தான் இருக்குது. ஆனால் மாலுக்குள்ளே வந்து என்னமோ மாலை 12 மணி ஆகிட்ட மாதிரி இருக்குது மாலுக்குள்ளே. என்னங்க அந்த நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தோமே அந்த மாதிரி இதை ஸ்டோராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. மேலெல்லாம் கடையே இல்லை. நீங்கள் கீழே பார்த்தாலே தெரியுங்க பாருங்க, கீழெல்லாம் கடையே இல்லை. கீழே நம்ம உள்ளுக்கு வந்தோம்ல, ஃபர்ஸ்ட் உள்ளுக்கு வரும்போது இருந்த கடை மட்டும்தான். அதுக்கப்புறம் கடையும் இல்லை, எல்லாம் மெத்தடாக வச்சுருக்காங்க. எங்கே போகுது அதுதான் அப்புறம் ஃபுல்லாக ஒரு கடை கூட இல்லை. அவ்வளோதான். வெளியே பாருங்களேன் கைஸ், பாருங்க வெளியே எப்படி காடி போய்கிட்டு இருக்கு. ஆனால் மாலுக்கு என்னமோ மணி 12 ஆகிட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் இருட்டாக இருக்கு, தெரியுதா இல்லை தெரில, தெரியும். இங்கே ஒரு ஹால் இருக்கு. ஒரு மாலில் 2 ஹால் வச்சுருக்காங்க கைஸ். வெட்டிங் ஹால் தான் இது, மேஜிக்கா ஹால்னு போட்டிருக்கு. இதுக்கு வர்றதுக்கு நான் அப்படி சுற்றிட்டு வரணும். இப்படி போகலாம் போல இருக்கு. கல்யாணத்துக்கு சட்டெல்லாம் எங்கேயே வச்சிருப்பாங்களோ உள்ளுக்கு இருக்கு. வடகு நடந்துக்கிட்டு இருக்கேன். சீன சட்டெல்லாம் வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு. என்ன விஐபி சூட் ரூம் வெட்டிங் ஹால் தான். ஆனால் எங்கேயும் சட்டை வச்சுருக்காங்க தெரில. நல்லா தான் இருக்குது பாருங்க. இந்த ஹால் ஜோகம் இருக்குது. சிண்ட்ரில்லாவோட அந்த ஒரு இது இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குது. அதான் இந்த அடப்பா இருக்கா இன்னும் அப்படி லைட்டாக மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அடப்பா இருக்குங்க, கட்டை வடையாது. ஓகே கேஸ், நான் கீழே எப்படி கண்டினியூ பண்ணுறேன். யாரையும் கீழே வந்துட்டோம். ஏன் இவ்வளோ எனக்கு இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ மில்லியன் செலவு பண்ணி ஒரு மாலை கட்டுறாங்க, பட் ஏன் அந்த மால் வந்து ஃபெயில் ஆகுது? என்ன ரீசன்? என்னோட ஒப்பீனியன் இப்போ எனக்கு என்ன தோணுதுனாக்கா, ஒருவேளை கட்டின இடம் ஸ்ட்ராட்டஜிக்கான இடம் இல்லை, நிறைய பேர்த்துக்கு போய்ட்டு இந்த மாதிரி மால் இருக்கிறது வந்து தெரியல அப்படி ஒன்று. அப்புறம் இவங்க ஒரு மாலுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும்ல, இந்தந்த கடைலாம் இருக்கணும், இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கணும். அந்த மாதிரி எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து பீப்புள் வந்து இந்த மாலை சூஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக செஞ்ச 2 எபிசோடுக்குமே நான் மாலுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ இது இந்தியிலேருந்து வந்து நம்ம போகிற மாலுக்கு வந்து ரேட்டிங் கொடுப்போம். ஆக்சுவலாக இந்த மாலுக்கு வந்து நான் என்ன ரேட்டிங் கொடுக்குறேன்னாக்கா 1 out of 5. ஓகே, அந்த கீழே ரோவில் மட்டும்தான் 2-3 கடை இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக போன ஸ்ட்ராண்ட் மால் நினச்சா மேலெலாம் கடையெல்லாம் இருந்துச்சு. இந்த மாலில் வந்து ஆளுங்க கூட கீழேயே ஃப்ளோர்லேயே முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலெலாம் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து நான் 5க்கு 1 கொடுக்குறேன். ஸோ யாராச்சும் வெஸ்தாவினிய மாலுக்கிட்ட இருந்தீங்கனாக்கா, வீடு இருந்துச்சுனாக்கா, இந்த மாலை பற்றி ஒப்பீனியன் அவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு வந்து காட்டும். இந்த மாலை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் நீங்கள் சொல்லணுன்னாக்கா வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
நம்ம அடுத்த ஒரு கோஸ்ட் மால் வீடியோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு மால் வீடியோவில் நம்ம வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.